அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்துடன் இணைந்துள்ள உறுப்பு கல்லூரிகள் மற்றும் சுயநிதி மீன்வள கல்லூரிகளில் 2026, 2027 ஆண்டிற்கான இளநிலை மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா பிஷரிஸ் யூனிவர்சிட்டியுடன் இணைவு பெற்றுள்ள அஃபிலியேட்டட் காலேஜஸ் மற்றும் செல்ஃப் பினான்சிங் காலேஜஸ் யூஜி அட்மிஷனுக்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், எவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்துடன் இணைந்துள்ள தமிழ்நாட்டில் உள்ள மீன்வள கல்லூரிகளில் 2026 ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிப்பதற்காகவும் அதை பற்றிய முழு தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. www.tnjfu.ac.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதுதான் தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம், தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா பிஷரிஸ் யூனிவர்சிட்டி அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த இணையதளத்தில் தான் 2026 ஆண்டிற்கான இளநிலை மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. வெப்சைட் ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். யூஜி அட்மிஷனுக்கு விண்ணப்பிப்பதற்காக இங்க ஃபர்ஸ்ட்லயே ரைட் சைட்ல யூஜி அட்மிஷன் 2026, 2027 அப்படிங்கிற ஒரு டேப் கொடுத்திருக்காங்க. இதுல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓபன் ஆகும். வெல்கம் டு அண்டர் கிராஜுவேட் அட்மிஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் 2026, 2027 அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இதுல இந்த நோட்டிபிகேஷன் ப்ராஸ்பெக்டஸ் விண்ணப்பிப்பதற்கான இணையதள லிங்க் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. ஃபர்ஸ்ட்ல நம்ம ஒரு நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. அந்த நோட்டிபிகேஷன்ல பார்ப்போம். நோட்டிபிகேஷன் தமிழ், ஆங்கிலம் 2 மொழிகளில் கொடுக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு விருப்பமான மொழியில நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். இதுதான் அந்த நோட்டிபிகேஷன். இதுல இந்த மாணவர் சேர்க்கை குறித்த விவரங்கள் எல்லாமே தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கும். தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம் நாகப்பட்டினம் 2026, 2027 கல்வியாண்டின் இளநிலை பட்டப்படிப்புகளுக்கான சேர்க்கை அறிவிப்பு. 2026, 2027 கல்வியாண்டின் கீழ்கண்ட இளநிலை பட்டப்படிப்புகளுக்கான சேர்க்கைக்கு மாணவர்களிடமிருந்து 15/5/2026 காலை 11 மணி முதல் 14/6/2026 மாலை 6 மணி வரை இணையதளம் மூலம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. பட்டப்படிப்பு விவரங்கள், மொத்த இடங்கள், கல்லூரி விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இளநிலை மீன்வள அறிவியல், அதாவது பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரி சயின்ஸ் 4 வருட கோர்ஸுக்கு மொத்த இடங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது 241. ஒவ்வொரு கல்லூரிக்கும் எவ்வளவு இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிற விவரம் கொடுத்திருக்காங்க. மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் தூத்துக்குடி இங்கு 61 இடங்கள். டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் பொன்னேரி 60 இடங்கள். டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் தலைஞாயிறு நாகப்பட்டினம் 60 இடங்கள். தனியார் இணைப்பு கல்லூரி சிறுபான்மையினருக்கான கல்வி நிறுவனம் சென்ட் தேவசகாயம் மீன்வள அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிலையம் மடாலம் கன்னியாகுமரி இங்கு 60 இடங்கள். பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரி சயின்ஸ் அட்மிஷனுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக இளநிலை மீன்வள பொறியியல் பிடெக் பிஷரிஸ் இன்ஜினியரிங் 4 வருட படிப்பு. மீன்வள பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினத்தில் 52 இடங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இளநிலை உயிர் தொழில்நுட்பவியல் பிடெக் பயோடெக்னாலஜி 4 வருடம் சுயநிதி பிரிவு. மீன்வள உயிர் தொழில்நுட்ப கல்வி நிலையம் வாணியம்சாவடி சென்னை 43 இடங்கள் இந்த கோர்ஸுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக இளநிலை உணவு தொழில்நுட்பவியல் பிடெக் ஃபுட் டெக்னாலஜி 4 வருடம் சுயநிதி பிரிவு. மீன் ஊட்டச்சத்து மற்றும் உணவு தொழில்நுட்ப கல்லூரி மாதவரம் சென்னை இங்கு 42 இடங்கள் இந்த கோர்ஸுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. இளநிலை வணிக நிர்வாகவியல் மீன்வள வணிக வேளாண்மை, அதாவது பேச்சுலர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபிஷரிஸ் என்டர்பிரைசஸ் மேனேஜ்மெண்ட் 4 வருட சுயநிதி பிரிவு. TNJFU மீன்வள வணிக கல்லூரி முட்டுக்காடு சென்னை 21 இடங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக இளநிலை தொழிற்கல்வி தொழில்துறை மீன் பதப்படுத்தும் தொழில்நுட்பம் பேச்சுலர் ஆஃப் வெகேஷனல் இண்டஸ்ட்ரியல் பிஷரிஸ் டெக்னாலஜி 3 வருட கோர்ஸ் 26 இடங்கள். தொழில்சார் மீன்வள தொழில்நுட்ப கல்வி நிலையம் மாதவரம் சென்னை இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக இளநிலை தொழிற்கல்வி தொழில்துறை மீன் வளர்ப்பு பேச்சுலர் ஆஃப் வெகேஷனல் இண்டஸ்ட்ரியல் பிஷரிஸ் 3 வருட கோர்ஸ் 31 இடங்கள். தொழிற்சார் மீன் வளர்ப்பு தொழில்நுட்ப கல்வி நிலையம் முட்டுக்காடு. இளநிலை தொழிற்கல்வி தொழில்துறை மீன்பிடி தொழில்நுட்பம் பேச்சுலர் ஆஃப் வெகேஷனல் இண்டஸ்ட்ரியல் பிஷரிஸ் டெக்னாலஜி தொழிற்சார் மீன்பிடி தொழில்நுட்ப கல்வி நிலையம் தூத்துக்குடி இங்கே 21 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது. தகவல் தொகுப்பேடு, சேர்க்கை தகுதிகள், தேர்வு செய்யப்படும் முறை மற்றும் இதர விவரங்களை www.admission.tnjfu.ac.in என்ற இணையதளத்தில் காணலாம். விண்ணப்பதாரர்கள் மேற்கூறிய இணையதளத்தில் விண்ணப்பம் மற்றும் தகுந்த சான்றிதழ் நகல்களை பதிவேற்றம் செய்து 14/6/2026 முன்பாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். இணையதள விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். புற வடிவ விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். விண்ணப்பதாரர்கள் சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பங்களை பல்கலைக்கழகத்திற்கு தபால் மூலம் அனுப்ப தேவையில்லை. முக்கியமா ஒரு நோட்டு கொடுத்திருக்காங்க. இணையதள விண்ணப்பம் மற்றும் போதுமானது. ஹார்ட் காப்பீஸ் யூனிவர்சிட்டிக்கு அனுப்பி வைக்க வேண்டிய தேவையில்லை. இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம், மீனவ சமுதாய மாணவர்கள், மற்ற மாநில மாணவர்கள், அயல்நாடு வாழ் இந்தியர், அயல்நாடு வாழ் இந்தியரின் குழந்தைகள், அயல்நாடு வாழ்
இந்தியரின் நிதி ஆதரவு பெற்றோர் மற்றும் அயல் நாட்டினர், தனியார் கல்லூரி இடஒதுக்கீடு, இணையதள விண்ணப்ப வழிமுறைகள் மற்றும் இதர விவரங்களை இந்த இணையதளத்தின் மூலம் அறிந்து கொள்ளலாம். இவ்வாறு இந்த நோட்டிபிகேஷன்ல தெளிவாக கொடுத்திருக்காங்க. ஆகவே விண்ணப்பிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த நோட்டிபிகேஷனை தெளிவாக வாசித்து புரிந்து கொண்டு எந்த கோர்ஸுக்காக விண்ணப்பிக்க வேண்டுமோ, எந்த கல்லூரியில் உங்களுக்கு விண்ணப்பிக்க விருப்பமோ அந்த கல்லூரியை தேர்ந்தெடுத்து விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அடுத்ததாக திருப்பி இந்த பேஜ்ல வந்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட் கொடுத்திருக்காங்க. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதுல முக்கியமான தேதி விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் தமிழ்நாடு அண்ட் அதர் ஸ்டேட் கேண்டிடேட் 15/5/2026 to 14/6/2026. NRI நான் ரெசிடென்ட் இந்தியன்ஸ், NRI ஸ்பான்சர்ட் அண்ட் ஃபாரின் நேஷனல்ஸ் 15/5/2026 முதல் 14/6/2026 வரை விண்ணப்பிக்கலாம். அடுத்ததாக ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். இதுல இந்த மாணவர் சேர்க்கைக்கு தேவையான கட்டண விகிதங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார் கான்ஸ்டிடியூயன்ட் காலேஜ் ஆஃப் TNJFU பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரி சயின்ஸ் அண்ட் பிடெக் ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங் டிகிரி கோர்சஸுக்கான கட்டண விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. டியூஷன் ஃபீஸ் எவ்வளவு, எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எவ்வளவு, ஸ்பெஷல் ஃபீஸ், அதர் சார்ஜஸ், இந்த மாதிரி மொத்தமா கல்வி கட்டண விகிதங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரி சயின்ஸ் டிகிரி செல்ஃப் சப்போர்ட்டிங் மோடுக்காக செமஸ்டர் வைஸா கட்டண விகிதங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அப்புறமா பிடெக் பயோடெக்னாலஜி, பிடெக் ஃபுட் டெக்னாலஜி அண்ட் BBA டிகிரி கோர்சஸுக்கான செல்ஃப் சப்போர்ட்டிங் மோடு செமஸ்டர் வைஸா டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. தெளிவா மாணவர்கள் வாசித்து புரிந்து கொள்ளலாம். அதன் பிறகு பேச்சுலர் ஆஃப் வெகேஷனல் இண்டஸ்ட்ரியல் ஃபிஷ் ப்ராசஸிங் டெக்னாலஜி, பேச்சுலர் ஆஃப் வெகேஷனல் இண்டஸ்ட்ரியல் அக்வாகல்ச்சர், பேச்சுலர் ஆஃப் வெகேஷனல் இண்டஸ்ட்ரியல் ஃபிஷிங் டெக்னாலஜி டிகிரி கோர்சஸுக்கான செமஸ்டர் வைஸா கல்வி கட்டண விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. திருப்பி இந்த பேஜ்ல வந்தீங்கன்னா ப்ராஸ்பெக்டஸ் கொடுத்திருக்காங்க. அதாவது விளக்க குறிப்பு, இந்த மாணவர் சேர்க்கை குறித்த அனைத்து தகவலுமே இந்த ப்ராஸ்பெக்டஸ்ல கொடுத்திருப்பாங்க. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஃபைல் ஓபன் ஆகும். இந்த ஃபைல் 94 பக்கங்களுக்கு உள்ளது. இதுல தெளிவாக அனைத்து விவரங்களுமே கொடுக்கப்பட்டுள்ளது. அண்டர் கிராஜுவேட் அட்மிஷன் 2026-2027 தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி அண்டர் கிராஜுவேட் அட்மிஷன் 2026-2027 இதுலயும் முக்கியமான தேதி விவரங்கள், அதாவது விண்ணப்பம் சமர்ப்பிப்பதற்கான தேதி, இறுதி தேதி எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸ் கொடுத்திருக்காங்க. 8 விதமான அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. உங்களுக்கு விருப்பமான ப்ரோக்ராமை நீங்க தேர்ந்தெடுத்து படிக்கலாம். அதாவது ஃபிஷரி சயின்ஸ் கோர்ஸ், பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரி சயின்ஸ், பிடெக் ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங், பிடெக் பயோடெக்னாலஜி, பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, ஃபிஷரிஸ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ், BBA ஃபிஷரிஸ் என்டர்பிரைசஸ் மேனேஜ்மெண்ட், ஃபிஷரிஸ் வெகேஷனல் கோர்சஸ், இண்டஸ்ட்ரியல் ஃபிஷ் ப்ராசஸிங் டெக்னாலஜி, இண்டஸ்ட்ரியல் அக்வாகல்ச்சர், இண்டஸ்ட்ரியல் ஃபிஷிங் டெக்னாலஜி, இந்த மாதிரி 8 விதமான இளநிலை பட்டப்படிப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு டேபிள் கொடுத்திருக்காங்க. கண்டென்ட் ஆஃப் டேபிள், இந்த ஃபைல்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கிற பேஜ் நம்பர் உட்பட கண்டென்ட் கொடுத்திருக்காங்க. தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டிஸ் ஆஃபரிங் த ஃபாலோயிங் ப்ரொஃபஷனல் அண்ட் பேரா ப்ரொஃபஷனல் டிகிரி கோர்சஸ். அந்த டிகிரி கோர்சஸ் விவரங்கள் எல்லாமே கொடுத்திருக்காங்க. ப்ரொஃபஷனல் கோர்சஸ் என்னென்ன, செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்சஸ் என்னென்ன, பேரா ப்ரொஃபஷனல் கோர்ஸ் என்னென்ன அப்படிங்கிற விவரம் எல்லாமே கொடுத்திருக்காங்க. போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸும் கொடுத்திருக்காங்க. போஸ்ட் கிராஜுவேட் அட்மிஷனுக்காக நாம் இப்போது விண்ணப்பிக்கவில்லை. இப்பொழுது UG அட்மிஷனுக்கு மட்டும்தான் விண்ணப்பங்கள் புறப்படுகின்றது. அதன் பிறகு கான்ஸ்டிடியூயன்ட் அண்ட் அப்ளியேட்டட் காலேஜஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் TNJFU, அதாவது தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டியுடன் இணைவு பெற்றுள்ள மற்றும் சுயநிதி கல்லூரிகளின் விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. போன் நம்பர், மின்னஞ்சல் முகவரி, இணையதள முகவரி எல்லாமே கொடுத்திருக்காங்க. வாசித்து புரிந்து கொள்ளலாம். அதன் பிறகு ஒவ்வொரு கல்லூரிக்கும் ஒவ்வொரு கோர்ஸுக்கும் எவ்வளவு இடஒதுக்கீடு விவரங்கள் அப்படிங்கிற சீட் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. எலிஜிபிலிட்டி ஃபார் அட்மிஷன் டு TNJFU டிகிரி கோர்சஸ், பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரி சயின்ஸ் அண்ட் பிடெக் கோர்சஸுக்கு தமிழ்நாடு மாணவர்களுக்கு 10ஆம் வகுப்பு முடித்து 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். ஸ்டேட் போர்டு அல்லது CBSE அல்லது அதர் ஈக்குவலன்ட் எக்ஸாமினேஷன் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். கேட்டகரி கொடுத்திருக்காங்க. ஓபன் கேட்டகரி மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் 55%, BC MBC மாணவர்கள் 50% மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். SC SCA ST மாணவர்களுக்கு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதுமானது. அதன் பிறகு BBA அண்ட் வெகேஷனல் கோர்சஸ்க்கான கல்வி தகுதி விவரங்கள், ஒவ்வொரு டிகிரி கோர்சஸுக்கும் என்னென்ன சப்ஜெக்ட் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிற எலிஜிபிள் டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. அக்ரிகேட்டட் மார்க் கால்குலேஷன் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. அக்ரிகேட்டட் மார்க் ஈக்குவல் டு மார்க்ஸ் obtained in each subject divided by maximum marks for that subject into 50. இந்த மாதிரி உங்களுக்கான அக்ரிகேட்டட் மார்க் கால்குலேட் பண்ற விகிதம் கொடுக்கப்பட்டுள்ளது. சப்ஜெக்ட் மேத்தமெட்டிக்ஸ் obtained mark 78, மேக்ஸிமம் மார்க்ஸ் 100, கன்வெர்ட் டு 50 39. இந்த மாதிரி அக்ரிகேட்டட் மார்க் கால்குலேட் பண்ற டீடைல் எல்லாமே கொடுத்திருக்காங்க. அடுத்ததாக இந்த மீன்வள பல்கலைக்கழகங்களில் மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிப்பதற்கான வயது வரம்பு SC SCA ST மாணவர்கள் வயது வரம்பு கிடையாது. அதர் கேண்டிடேட் 21, டிஃபரண்ட் ஏபிள்டு பர்சன் 26 வயது. 1/7/2026 அன்று தகுதிப்படி இந்த வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். அதன் பிறகு நேட்டிவிட்டி கொடுத்திருக்காங்க. 8ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ்நாட்டில் பயின்றிருக்கக்கூடிய மாணவர்கள் சர்டிபிகேட் 1 பூர்த்தி செய்து கொடுத்திருக்க வேண்டும். அதாவது இந்த ஃபைலே கீழே கொடுத்திருக்காங்க அப்பண்டிஸ், அந்த சான்றிதழ்கள் தேவையான
சான்றிதழ்களை பூர்த்தி செய்து சமர்ப்பிக்க வேண்டும். பிசிக்கல் ஃபிட்னஸ் டீடைல்ஸ் இருக்கு. ரிசர்வேஷன் கொடுத்திருக்காங்க. இனவாரியாக ஒதுக்கீடு விவரங்கள். ஓபன் காம்படிஷன் 31%, பிசி 26.5%, பிசிஎம் 3.5%, எம்பிசி அண்ட் டிஎன்சி 20%, எஸ்சி 15%, எஸ்சிஏ 3%, எஸ்டி 1%. இந்த மாதிரி இனவாரியாக இடஒதுக்கீடு விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. கம்யூனிட்டி சர்டிபிகேட் அண்ட் இஷ்யூயிங் அதாரிட்டி டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. அதாவது எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கான இஷ்யூயிங் அதாரிட்டி டீடைல்ஸ் இருக்கு. ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கான சான்றிதழ் விவரங்கள் என்னென்ன தேவை அப்படிங்கிற விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. டிஃபரண்ட்லி ஏபிள்டு பர்சன், எக்ஸர்வைஸ்மேன், ஸ்போர்ட்ஸ் பர்சன் இவர்களுக்கான சிறப்பு இடஒதுக்கீட்டுக்காக விண்ணப்பிப்பதற்கான விவரங்கள் எல்லாமே இருக்கு. அடுத்ததாக வெளிநாட்டு மாணவர்களுக்கான, அதாவது ஸ்ரீலங்கன் தமிழ் ரிவ்யூஸ் ஸ்டூடெண்ட், அதர் ஸ்டேட் கோட்டா, ஃபிஷர்மேன் வார்டு இவர்களுக்கான இடஒதுக்கீடு விவரங்கள் எல்லாமே இருக்கு. அடுத்ததாக விண்ணப்ப கட்டண விவரம் கொடுக்கப்பட்டுள்ளது. அப்ளிகேஷன் ஃபீ ஃபார் தமிழ்நாடு கேண்டிடேட் ஃப்ரம் ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி இவர்களுக்கான விண்ணப்ப கட்டணம் ரூபாய் 500. அப்ளிகேஷன் ஃபீ ஃபார் தமிழ்நாடு கேண்டிடேட் ஃபார் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி 250. கவுன்சிலிங் ஃபீ ஃபார் தமிழ்நாடு கேண்டிடேட் ஃப்ரம் ஓசி, பிசி, பிசிஎம் இவர்களுக்கு 600 ரூபாய். கவுன்சிலிங் ஃபீ ஃபார் தமிழ்நாடு கேண்டிடேட் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி 300 ரூபாய். அப்ளிகேஷன் ஃபார் அதர் ஸ்டேட் கேண்டிடேட் 500 ரூபாய். கவுன்சிலிங் ஃபீ ஃபார் அதர் ஸ்டேட் கேண்டிடேட் 600 ரூபாய். இந்த மாதிரி விண்ணப்ப கட்டண விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இணையதளம் வழியாக உங்களுக்கான விண்ணப்ப கட்டணத்தை செலுத்த வேண்டும். அடுத்ததாக ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே இருக்கு. காலிங் ஃபார் ஆன்லைன் கவுன்சிலிங், டூஸ், கேரண்டி எ சீட் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. அடுத்ததாக ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே இதுலயும் கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே நம்ம பார்த்தோம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ், இதுலயும் கொடுத்திருக்காங்க. அடுத்ததாக செக்லிஸ்ட் கொடுக்கப்பட்டுள்ளது. என்னென்ன ஆவணங்கள் இந்த விண்ணப்ப படிவத்துடன் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க. ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட், மார்க் ஷீட் ஆஃப் ஹையர் செகண்டரி அல்லது சிபிஎஸ்இ ஆர் ஈக்குவலன்ட், transfer certificate, community certificate, copy of relevant certificate as given certificate 1 to 6 அந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது as per prospectus. அடுத்ததாக NRI ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கைட்லைன் எல்லாமே கொடுத்திருக்காங்க. அவர்களுக்கான விண்ணப்ப கட்டணம் எவ்வளவு, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன அப்படிங்கிற விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக சான்றிதழ் விவரம் கொடுக்கப்பட்டுள்ளது. சர்டிபிகேட் ஃபார் பெர்மனன்ட் ரெசிடென்ட் இன் தமிழ்நாடு, மெடிக்கல் சர்டிபிகேட் ஃபார் டிஃபரண்ட்லி ஏபிள்டு, எக்ஸர்வைஸ்மென்ட் சர்டிபிகேட். சிறப்பு இடஒதுக்கீட்டிற்காக விண்ணப்பிக்கக்கூடியவர்கள் தகுதி வாய்ந்த சான்றிதழ்களை பூர்த்தி செய்து சம்பந்தப்பட்ட அதிகாரியிடமிருந்து சான்றப்பம் பெற்று விண்ணப்பத்துடன் பதிவேற்றம் செய்ய வேண்டும். அடுத்ததாக சர்டிபிகேட், போனவுட் சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட், ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் கன்செஷன் ஜாயிண்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம், இந்த மாதிரி சான்றிதழ் விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு காஸ்ட் லிஸ்ட் கொடுத்திருக்காங்க. லிஸ்ட் ஆஃப் கம்யூனிட்டிஸ், தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சாதி விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. கோடு நம்பர் கொடுத்திருக்காங்க. இந்த கோடு நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கான சாதிக்கேற்ற கோடு நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. விண்ணப்பத்துல பூர்த்தி செய்யற மாதிரி இருக்கும். விண்ணப்பத்துல கேட்டிருப்பாங்க இந்த சாதி கோடு விவரங்கள், ஆகவே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வாறு இந்த ப்ராஸ்பெக்டஸ்ல அனைத்து விவரங்களுமே தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு விண்ணப்பிப்பதற்காக திருப்பி இந்த பேஜ்ல வந்தீங்கன்னா செலக்ட் யுவர் அப்ளிகன்ட் கேட்டகரி, விண்ணப்பதாரர் வகையை தேர்வு செய்யவும் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டை சார்ந்த மாணவர்கள் விண்ணப்பிப்பதற்காக கொடுக்கப்பட்டுள்ளது. மற்ற மாநிலங்களை சார்ந்த மாணவர்கள் விண்ணப்பிப்பதற்காக தனியாக கொடுக்கப்பட்டுள்ளது. அயல்நாடு வாழ் இந்தியருக்கு என தனியாக லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது. அயல் நாட்டினருக்கான விண்ணப்ப படிவம் கொடுக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு எந்த கேட்டகரி செலக்ட் பண்ணி இந்த மாதிரி பேஜ் ஓபன் ஆகும். கேண்டிடேட் லாகின் பேஜ், இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ண வேண்டும். ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிருந்தீங்கன்னா லாகின் பண்ணி உங்க விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்யலாம். புது யூசரா இருக்கும்போது நியூ அப்ளிகன்ட் கொடுத்திருக்காங்க. இதுல ரெஜிஸ்டர் பண்ண வேண்டும். மொபைல் நம்பர், அப்புறமா இமெயில் ஐடி, சென்ட் ஓடிபி அண்ட் ரெஜிஸ்டர் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இதுல நீங்க கிளிக் பண்ணி உங்க ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ண பிறகு நீங்க லாகின் பண்ண வேண்டும். லாகின் பண்றதுக்காக மொபைல் நம்பர் அல்லது இமெயில் ஐடி, அதன் பிறகு சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா திருப்பியும் ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. உங்க ஓடிபியை நீங்க என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணீங்கன்னா உங்க டேஷ்போர்டு ஓபன் ஆகும். அதில் இந்த மீன்வள பல்கலைக்கழக மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிப்பதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். அந்த அப்ளிகேஷனை நீங்க தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். பர்சனல் டீடைல்ஸ், எஜுகேஷனல் டீடைல்ஸ், பேரண்டல் டீடைல்ஸ், அப்புறமா ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்காக விண்ணப்பிக்கிறதா இருந்தால் அதற்கான டீடைல்ஸ் எல்லாமே பூர்த்தி செய்து உங்க சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்ய வேண்டும். அதன் பிறகு விண்ணப்ப கட்டணத்தையும் இணையதளம் வழியாக செலுத்தி உங்க விண்ணப்பத்தை சப்மிட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு கன்ஃபர்மேஷன் SMS அல்லது இமெயில் வழியாக தெரிவிப்பாங்க. அது மட்டும் இல்ல, இந்த இணையதளத்துல எப்ப வேணாலும் வந்து நீங்க லாகின் பண்ணி உங்க அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எல்லாமே தெரிந்து கொள்ளலாம். கவுன்சிலிங் ப்ரொசீஜர்ஸ், அட்மிஷன் டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு பின்னர் தெரிவிக்கப்படும். ஆகவே தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா மீன்வள கல்லூரியில் 2026ஆம் ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க விருப்பம் உள்ளவர்கள் இவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.